ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப்ன்றது அது ஒரு பெரிய நெட்வொர்க். ஆனால் நம்மளாட்டும் சில பேர் வந்து வீடியோஸ் போடுவோம். நாங்கள் போடுற வீடியோஸ் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமலேயே நீங்கள் எப்படி என்னோட கனெக்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் யூடியூப்பில் வீடியோஸ் போடுற நாங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமலேயே இன்ஸ்டா மூலியமாக கனெக்டாக இருந்தோம். அவங்க வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதனால அப்படி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் பாண்டிங் இருந்துச்சு. 2 பேருமே இன்ஸ்டாவில் சேட் பண்ணிப்போம். வாட்ஸ்அப்பில் ஏதாவது வேணும்னா 2 பேருமே மெசேஜ் பண்ணிப்போம். அவங்க வந்து பெங்களூரில் தான் இருக்கிறதுனால அடிக்கடி வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணிப்போம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இல்லைன்னாலும் அடிக்கடி வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிப்போம். இப்படி தான் எங்களோட பாண்டிங் இருந்துச்சு. சடனாக வந்து ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா, அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ ப்ரே பண்ணியிருப்போமோ, நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஹஸ்பண்டை எப்படியாவது காப்பாற்றுவான்னு தான் நினச்சோம். ஆனால் சடனாக நேற்று போஸ்ட்டு பார்த்த பிறகு ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சு. அந்த நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக இருண்டு போன மாதிரி ஆச்சு. மெயினாக என் தம்பியும் அவ்வளோதான், கிட்னி ஃபெயிலியர்னால தான் வந்து எங்களை விட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ அவங்க நிலமையும் நினைக்கும் போது இன்னும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. யாருக்குமே இந்த ஒரு நிலமை வரக்கூடாது. அதுலேயும் அந்த குட்டி குழந்தைக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பாங்கன்றது தான் யோசித்து எனக்கு அப்படியே நேற்றெல்லாம் ஃபுல்லு பிளாங்காகவே இருந்துச்சு. நேற்று வெள்ளிக்கிழமை அதுவுமா என்னால் பூஜை கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு காலையில் இருந்த ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருந்தது. எப்படியாவது அந்த அண்ணா அதுக்கப்புறமா கடவுளோட ஆசீர்வாதம் துணை இருந்து அவங்கள இந்த ஒரு பெயினில் இருந்து மீண்டு வரணுன்றது தான் என்னோடய ப்ரேயர்ஸாக இருக்கும். இந்த வீடியோ இன்றைக்கி தான் எடுத்திருந்தேன். லக்கிக்கு புதுசாக ஒரு கூண்டு ரெடி பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து உங்களோட காட்டியிருப்பேன். நல்ல மழை பெய்யறதுனால செடியில் பூவுமே நிறையா இருக்குது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருந்து கஞ்சி பவுடர் ரெடி பண்ணேன் இல்லையா, அதில் தான் வந்து இன்றைக்கி கஞ்சி ரெடி பண்ணேன். நானும் மௌரிஷாவும் குடித்தோம். மோஹித்துக்கு இதெல்லாம் இறங்காது. என்ன ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலும் ஒரு 2 சிப் குடிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இதுவே சாப்பிட்டுட்டோம். கூடவே வாட்டர்மெலன் இருந்துச்சா, அதையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லஞ்சுமே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலை இருக்கிறதுனால அப்படியே சைட் பை சைட் லஞ்ச் வேலையும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நாளைக்கு வந்து கம்பில் கஞ்சிக்கு செய்யலாம், இந்த கூழ் காசி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணலான்றதுக்கு தான் கம்பு வந்து ஊற வச்சுன்னு இருக்கேன். கம்பு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கம்பு யூஸ் பண்ணி களி செஞ்சுக்கலாம், இல்லாட்டி கூழ் செய்யலாம். உடம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தான் கம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கணும். க்ளீனாக இருந்தாலும் டஸ்ட் இருக்கும். அதனால் 2லேருந்து 3 வாட்டி இப்படி நல்லா அழுத்தி பிசைஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து தண்ணியே இல்லாத மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஜல்லடியில் போட்டு எடுத்துக்கினீங்கன்னா ஆற வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு மல்லு துணி போட்டு ஆற வச்சுட்டேன். இதை எப்படி ஆற வைக்கணும்னா, தொட்டால் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து வெயிலில் ஆற வைக்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஃபேன் காற்றுல அப்படியே நம்ம ஆற வச்சாலே போதும். நான் வந்து அப்படியே பாருங்கள், ஒரு மல்லு துணி போட்டு ஆற வச்சோன்னா கொஞ்சமாக ஈரம் இருந்தால் கூட அந்த துணியில் அப்சர்வ் ஆகிடும். கஞ்சி செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, குளிச்சுட்டு வந்துட்டு கஞ்சி தான் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி முக்கியமாக பூஜை சாமான் தொலைக்கணும். நாளைக்கு அமாவாசை இல்லையா, அதனால பூஜை சாமான் தொலைக்கணுன்றதுக்காக எல்லா பூஜை சாமானும் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறமா பாருங்கள், தொட்டால் வந்து கையில் பிடிக்குது, அந்த அளவுக்கு இருக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து கூழ் குடிக்கும்போது மனமாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா நம்ம கூழ் காசும்போது கட்டி முட்டியமாக போயிடும். அதனால கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கம்பு அரைக்கும் போது இந்த ஒரு டெக்ஸ்சரில் தான் வந்து அரைச்சிக்கணும்.
ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கணுன்னா கம்பு வந்து நல்லா இருக்கும் கூழ் குடிக்கும்போது. இப்படி அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து நான் மெஷர் பண்ணிப்பேன். எப்போவுமே ஒரு கப்பு கம்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்பேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு கப்பில் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கினேன். இதில் வந்து 2 கப் அளவுக்கு இருந்துச்சு. அதனால 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கினேன். குக்கரில் எப்போவுமே வந்து கூழெல்லாம் காசும்போது அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் காசினோன்னா நல்லாயிருக்கும். அதனால நான் குக்கர் தான் எடுத்து வச்சேன். நான் வந்து அப்படியே குயிக்காக செய்கிற மாதிரி குக்கரில் தான் வைக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லையா, இந்த தண்ணி வந்து நல்ல பபிள் வரும்போது சூடாயிட்டு நல்ல பபிள் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கம்பை வந்து சேர்த்தோன்னாலே போதும். தண்ணி குக்கரில் வச்சுட்டேன். குக்கரில் வச்சுட்டு பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அப்போ சிம் பண்ணின்னு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற கம்பை வந்து கை வந்து விடாமல் கலரினே இருக்கணும். கலரினே இந்த கம்பு பவுடரை வந்து சேர்த்துக்கணும். இதை சேர்க்கும்போது தான் ரொம்ப உஷாராக சேர்க்கணும். ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கணும். அதே மாதிரி கை விடாமல் கலந்துனே இருக்கணும். இப்படி கலரினே இருக்கும்போது கட்டி படாமல் இருக்கும். பாருங்கள் இப்படி பொறுமையாக அந்த பவுடரை வந்து சேர்த்து கலக்கினே இருக்கணும். சேர்த்த பிறகுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா கலக்கின்னு இருக்கணும். இப்படி நல்லா கலந்துட்டு பாருங்கள் சுற்றி ஒரு கொதி வருது இல்லையா, அந்த ஸ்டேஜில் குக்கர் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 3 விசில் வச்சு எடுத்தோன்னா நல்ல களி வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். நமக்கு வேணும்னா அப்படியே எடுத்து போட்டுன்னு குழம்பு ஊற்றின்னு சாப்பிட்டோன்னா கம்பு களி வந்து ரெடி ஆகிடும். இல்லாட்டி அதில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் அந்த தண்ணியோட தயிர் ஊற்றி கரைச்சி குடித்தோன்னா கூழ் வந்து சூப்பராக இருக்கும். இப்படி தான் வந்து கம்மங்களியும் கூழும் வந்து நம்ம ரெடி பண்ணுறது. நான் வந்து விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த விசில் வர கேப்பில் நான் வந்து பூஜை சாமான் வந்து தொலைக்கி எடுத்துக்கினேன். இது தொலைக்கவே 1 hour ஆகுமா, அது வந்து ஃபுல்லாக ஸ்டவ் வந்து ஸ்டீம் வந்து சுத்தமாக போயிடணும். அப்போ தான் வந்து அது திறந்தால் நல்லா குக்காக இருக்கும். அதனால் அதை அப்படியே விட்டுட்டு ஆறட்டோன்ட்டு அந்த கேப்பில் பூஜை சாமான் எல்லாமே தொலைக்கி எடுத்து வச்சுட்டேன். தொலைக்கிட்டு கையோடு தொடச்சிட்டாதான் அந்த புள்ளியாக இல்லாமல் இருக்கும். அதனால தான் கையோடு அப்படியே வந்து உட்காந்துட்டேன். நான் வந்து கொலா தண்ணியில் வந்து பூஜை சாமான் தொலைக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு தண்ணியில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்படி போட்டால் தான் கொஞ்சம் பூஜை சாமான் வெள்ளையாக இருக்குது. அதனால அப்படி போட்டு வச்சுட்டு இப்போ கையோட எல்லா பூஜை சாமானையும் தொடச்சிட்டு ஆற வச்சுடுவேன். நல்லா கொஞ்சம் நேரம் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா காலையில் தொலைக்கிட்டேன்னா மத்தியானமாக தான் வந்து ஒரு 3 மணிக்கு தான் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைப்பேன். அப்போ தான் வந்து அப்படியே திரியெல்லாம் போட்டு பூஜை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக எப்போவுமே நல்லா ஆற வச்சுடுவேன். ஈரத்துலேயே நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சோன்னா கொஞ்சம் நேரத்துக்கே கருப்பான மாதிரி ஆகிடும். இந்த மேட் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மேட் மாதிரி தான். இந்த கிச்சனில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பட்டால் வெளில வந்து வராது. இந்த மேட்டே வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இந்த மேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லா பூஜை சாமானியுமே தொடச்சிட்டு இது நல்லா ஆறட்டோன்ட்டு அப்படியே விட்டாச்சு. பாருங்கள் தொடச்சிட்டாலே அப்படியே பளிச்சன்னு இருக்கும். காலையிலேயே லஞ்ச் வேலையுமே முடிச்சுட்டேன். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறமா வாழைக்காய் பொரியலோ கீரை பொரியல் தான் செஞ்சுருந்தேன். கீரை கம்மியாக இருக்கவே பச்சைப்பயிர் போட்டு பொரியல் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா மோர் ஆற்றி குடிச்சிட்டு பூஜை சாமானுக்கு பொட்டு வைக்க தான் உக்காந்துருக்கேன். இது எனக்கு பூஜை ரூம் வேலை எடுத்தாலே அட்லீஸ்ட் அசால்ட்டாக ஒரு 3 மணி நேரமாவது தேவைப்படும். பூஜை சாமான் தொலைக்கி எல்லாத்தையும் மறுபடியும் அதே மாதிரி அசம்பிள் பண்ணுறதுக்கு. மறுபடியும் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணிக்கா மறுபடியும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்படி ரெடி பண்ணிட்டாலே பூஜை ரூம் வந்து பார்க்க அழகாக இருக்கும். நாளைக்கு அமாவாசைக்கு இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. சாயங்காலமாக விளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணிப்பேன். காலையில் ஏஞ்சதுமே விளக்கு ஏற்றிட்டோன்னாலே இதுவாக இருக்கும். இன்றைக்கி வந்து விளக்கு ஏற்ற முடியல, சாயங்காலம் ஏற்றிக்கலான்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். வேலை முடிக்கிறதுக்குள்ளே குக்கர் ஃபுல்லாக ஸ்டீம் போய் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அதை திறந்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா சரி அதுலேயே ஊற்றிடலான்ட்டு அப்படியே ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். நாளைக்கு கரைக்கும் போது கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். இந்த களிக்குமே அவ்வளோதான். இந்த புளி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு சரி சில பாட்டெல்லாம் ரொம்ப எம்டியாக இருந்தது. அதுக்கு வந்து செடி வச்சுன்னு வந்துடலான்ட்டு நர்சரிக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சில செடிங்கெல்லாம் வாங்கின்னு வந்தோம்.
அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என்ன செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து அதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை இந்த அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.